தமிழ்நாட்டில் இருக்கிற சாயங்காலம் ஆனால் சரக்கு போடுற தண்ணி அடிக்கிற சகோதரர்களுக்கு ஒரு சகோதரியின் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு நான் வைக்கிறேன். விவசாய பூமியில் நீங்கள் தண்ணி அடிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. நீட்டாக நீங்கள் தண்ணி அடிங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் போகும் பொழுது தயவு செஞ்சு அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு இதை ஒன்று மட்டும் செய்யுங்க. கொண்டுட்டு போய் அதுக்குன்னு பாட்டில் பொறுக்கிறவங்கெல்லாம் நிறையா இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்துல யார் கால் படாத வண்டி வந்து அது மேலே ஏறி பாட்டிலை உடைக்காத இடத்துல தயவு செஞ்சு போட்டுட்டு போங்க. நீங்கள் தண்ணி அடிங்க. அது நீங்கள் தண்ணி அடிக்கிறதே உங்களுக்கு பிரச்சனை தான். அதே நீங்கள் புரியாமல் தண்ணி அடிக்கிறீங்க. அட்லீஸ்ட் இதை ஒன்றும் செய்யுங்க. நான் வந்து முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு காட்டில் இருந்து வந்து ஒருத்தர் காலில் வந்து பாட்டில் ஏறிடுச்சு. அவர் நரம்பே அதை அறுத்து விட்டுருச்சு. அப்படியே அந்த பாட்டிலோட பாதி உடஞ்சி போயிருந்தது. அப்படியே அவர் பாட்டிலே அப்படியே காலில் ஏறி போச்சு. அந்த பாட்டிலே கைப்பிடி பிடிச்சி தான் இழுக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு மாட்டுக்கு வந்து கொலாம்பல் அப்படியே பாட்டில் அப்படியே மேலே ஏறிடுச்சிங்க. டாக்டரை வரவழைச்சி அதுக்கு எடுத்து அந்த மாடால் நடக்கவே முடியல. ஒரு மாட்டோடைய வெயிட் எவ்வளோ பார்த்தீங்களா? அந்த மாட்டால் வந்து காலை வச்சு நடக்கவே முடியல அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்படும். எந்திரிச்சு நிற்க முடியல, தண்ணி குடிக்க முடியல, பிள்ளை திங்க முடியல, மடியில் பால் கறக்க முடியல. எவ்வளோ கஷ்டம்னு நீ சொல்லி பார்த்தீங்களா? தயவு செஞ்சு மனுஷருங்களுக்காக வேண்டாம். மனுஷருங்க மேலே இருக்கிற ஏதோ ஒரு ஆத்திரத்தில் தான் நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்க. ஜீவராசிகள் மேலே தண்ணி அடிக்கிறீங்க. மேக்ஸிமம் நாய்ங்களுக்கெல்லாம் கறியெல்லாம் போடுறீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாட்டை நினச்சிக்கிட்டு நீங்கள் தண்ணி அடிங்க. போகும்போது தயவு செஞ்சு அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டே போயிடுங்க. தண்ணி அடிக்கிற அத்தனை சகோதரர்களுக்கும் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு அந்த பாட்டில் அல்லது கவர்மெண்ட்டு தயவு செஞ்சு அதை பிளாஸ்டிக் பாட்டிலாவது பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பாட்டிலாக பண்ணிவிடுங்களேன். ஏன் இந்த ஒரு மட்டும் பாட்டிலாக வச்சுருக்குறீங்க? எல்லாம் தான் தண்ணி பாட்டில் மாதிரி வந்துருச்சு இல்லை? இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து இந்த சரக்கெல்லாம் வியாபாரம் பண்ணுங்களேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. எங்கே வேணாலும் குடிச்சிட்டு எங்கே வேணாலும் போட்டு போகிறீங்க. இப்போ 2 வீலர் 4 வீலர் எல்லாம் கண்டபடி எங்கே வேணாலும் போகுது. அவங்க வந்து அந்த மாதிரி உடச்சிட்டு அப்படியே நுணுங்கி போயிடுது. நுணுங்கி போனதை எடுக்கிறது காட்டில் தொலைவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரதர். தயவு செஞ்சு ஒரு விவசாய வேண்டுகோளுக்காக விவசாயிகளுக்காக இதை ஒன்றும் நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை யாராவது ஒருத்தர் இதை செஞ்சிங்கன்னா கூட நான் வெற்றி அடைஞ்ச மாதிரி எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி.